ஹே கைஸ் அனைவருக்கும் வணக்கம். ஸோ வீட்டில் எல்லாருமே சேஃபாக இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். யுக்ரைன் ரஷ்யா பிரச்சனை. ஸோ அந்த சீரீஸில் வந்துட்டு நம்ம வந்து இன்ஸ்டண்ட்டாக அப்டேட்ஸ், அதாவது என்னென்ன பெரிய பிரச்சனைகள் நடக்குது அண்ட் அதுக்கு என்னென்ன சொல்யூஷன்லாம் காணப்படுது அப்படின்ட்டு பார்ப்போம் அப்படின்ட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வகையில் வந்துட்டு இந்தியாவுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய துயர் சம்பவம் வந்து ஒன்று நடந்திருக்கு. என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஸ்டூடெண்ட், அதாவது கர்நாடகாவை சார்ந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட், அதாவது எம்பிபிஎஸ் ஸ்டூடெண்ட், 4th இயர் வந்து படிச்சுக்கிட்டு இருந்தாரு. ஸோ அவர் வந்துட்டு அவருக்கு பசிக்குது, ஸோ சாப்பாடு வாங்குறதுக்கு வெளியே போகிற ஒரு சுச்சுவேஷனில் வந்துட்டு வெளியே போயிருக்காரு. ஸோ ரஷ்யன் சோல்ஜர்ஸ் வந்துட்டு அவரை வந்து புல்லட் வச்சு சுட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஆன் த ஸ்பாட்லேயே இறந்துட்டாரு. ஸோ இறந்ததுக்கு அப்புறமா அவங்களுடைய வீட்டுக்கு இல்லை ஃப்ரெண்ட்ஸுக்கு யாருக்கு முதல்ல தெரிய வந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வீட்டிலேருந்து ஃபோன் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ நார்மலாக இருக்கிறப்பே ஃபோன் பண்ணுவாங்க. ஒரு போர் நடந்துகிட்டு இருக்குது, ஸோ கண்டிப்பாக ஃபோன் பண்ணியிருப்பாங்க. கரெக்டாக? ஸோ ஃபோன் பண்ணியிருக்கப்ப அங்கே இருக்கிற ஒரு யுக்ரைனியன் லேடி வந்துட்டு அந்த ஃபோன் கால் அட்டென்ட் பண்ணிட்டு, உங்களுடைய பையனை வந்துட்டு மார்ச்சரிக்கு வந்து கொண்டு போகிறாங்க, ஸோ கொண்டு போயிட்டு இருக்காங்க, ஸோ உங்களுடைய பாடி பையன் வந்து இறந்துட்டாரு அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. மிகப்பெரிய ஒரு துயரமான சம்பவம் தான் சொல்லலாம். இந்தியன் கவர்மெண்ட் வந்து இதுக்கு ஒரு மிகப்பெரிய காண்டோலசன்ஸ் வந்து தெரிவிச்சிருக்காங்க. இந்தியன் மினிஸ்டரும் சரி, அண்ட் அவங்களுடைய பேரண்ட்ஸுடைய ரெக்வெஸ்ட் என்ன அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, எங்களுடைய பையன், அதாவது நவீன் சேகரப்பா, ஸோ இவருக்கு வந்து 21 வயசு தான் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுடைய பாடியை வந்துட்டு அவங்க பேரண்ட்ஸ் கிட்ட வந்து ஒப்படைக்கிற மாதிரி நாங்கள் வந்து கேட்டுக்கொள்கிறோம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. இதனை தொடர்ந்து நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் வந்து 2 கண்ட்ரி, அதாவது ரஷ்யன் எம்பசி இருக்கு. கரெக்டுங்களா? ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கார்கிவ் அப்படிங்கிற ஒரு சிட்டியில் வந்து இந்த இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஸோ அந்த கார்கிவ்ல மட்டுமே 4000 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இருக்கலாம் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ கார்கிவ்ல வந்துட்டு நம்ம மிகப்பெரிய எவாக்குவேஷனை வந்து நடத்தணும் அப்படின்ட்டு இந்தியாவும் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ கார்கிவ்ல தான் இந்த இன்சிடென்ட் நடந்திருக்கு. ஸோ இந்த கார்கிவ் அப்படிங்கிற சிட்டி வந்துட்டு ரஷ்யாவிலேருந்து 30 கிலோமீட்டர் இருக்கு. ஸோ 2 எம்பசிஸ் கிட்டுமே பேசியிருக்காங்க நம்ம இந்தியன் கவர்மெண்ட். உக்ரைனியன் எம்பசி கிட்டையும் பேசியிருக்காங்க, ரஷ்யன் எம்பசி கிட்டையும் பேசியிருக்காங்க. ஸோ அவங்க வந்து இதை ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணி நம்மளுடைய நவீன் சேகரப்பா அப்படிங்கிற அந்த ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்டோடைய பாடியை வந்து மீட்டு தருவாங்க அப்படின்ட்டு நம்ம நம்புவோம். அண்ட் இப்போ வந்து இந்தியா வந்து இன்னுமே ஃபாஸ்ட் பண்ணியிருக்காங்க அவங்க எவாக்குவேஷன் ப்ராசஸை. இதுவரையிலும் மிகப்பெரிய எவாக்குவேஷன் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிற கண்ட்ரி எது அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம சொல்ல வேண்டும் அப்படின்ட்டு அவசியம் கிடையாது, உலக நாடுகளே சொல்கிறாங்க இந்தியா தான் அப்படின்ட்டு. ஸோ இதுவரையிலும் 8 ஃப்ளைட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஆப்ரேஷன் கங்கா அப்படிங்கிற அந்த மிஷினில் வந்து 8 ஃப்ளைட்ஸ் வந்து சென்ட் பண்ணி அங்கே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உங்களுக்கு சேவ் பண்ணி கொண்டு வந்துக்கிட்டு இருக்காங்க. ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ட்டு இல்லை, பொதுவாக இந்தியன்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இது வந்து மிகப்பெரிய சக்ஸஸ்ஃபுல்லான ஒரு விஷயமா பார்க்கப்படுது அப்படின்ட்டே சொல்லலாம். அண்ட் அடுத்தபடியாக வந்துட்டு ஒரு நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் வந்து ஒரு 70 பேர் சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ சுட்டு கொல்லப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எக்ஸாக்ட் டேர்மாக இருக்காது. ஒரு வார் நடக்கிறப்ப இறக்குறது வந்து சகஜம் தான். அதுவும் இல்லாமல் சோல்ஜர்ஸ் அவங்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணி தான் அவங்க நாட்டுக்காக அவங்களுடைய உயிரை வந்து தியாகம் பண்ணுவாங்க. கரெக்டுங்களா? ஸோ அது மாதிரி 70 பேர் வந்து தியாகம் பண்ணியிருக்காங்க அப்படின்ட்டும் சொல்கிறாங்க. அண்ட் இப்போ இந்த 70 பேர் அவங்களுடைய உயிரை தியாகம் பண்ணியிருக்கிறதுனால உக்ரைனுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் கிடையாது. ஸோ அந்த 70 பேருனால கிடையாது, உக்ரைனுடைய மிலிட்ரி, இந்த ஆர்மி சர்வீசஸ் எல்லாமே கொஞ்சம் வீக்காக இருக்கும். கரெக்டுங்களா? ஏன்னா ரஷ்யா வந்து ஒரு மிகப்பெரிய நாடு, அவங்க கிட்ட இருக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து இவங்க கிட்ட இருக்காது. கரெக்டுங்களா? ஸோ அப்படி இல்லாத காரணத்தால வந்துட்டு ஆஸ்திரேலியா வந்துட்டு $50 மில்லியன் அளவில் வந்து ஹெல்ப் வந்து உக்ரைன் கவர்மெண்ட்டுக்கு வந்து சென்ட் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து இனிஷியல் ஸ்டேஜஸ் தான் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நாங்கள் இன்னும் ஃபர்தராக ஃபியூச்சரில் வந்து நிறைய ஹெல்ப் பண்ண போகிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. அண்ட் யூரோப்பியன் யூனியன் வந்துட்டு உங்களுக்கு நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்காங்க. நம்மளுடைய ஜெலன்ஸ்கி, அதாவது உக்ரைனுடைய பிரசிடென்ட் வந்து நாங்கள் வந்து யூரோப்பியன் யூனியனில் வந்து சேர்றதுக்கு நாங்கள் என்னெல்லாம் ப்ராசஸ் பண்ணுமோ சொல்லுங்கள், நாங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்கிற காரணத்தால் வந்துட்டு யூரோப்பியன் யூனியனும் நிறையா ஹெல்ப்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க நம்மளுடைய யுக்ரைனுக்கு. ஸோ அமெரிக்கா வந்து இதை என்ன பண்ணுறாங்க அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, பெரிய எதுவுமே ஒரு பெரிய வெப்பன்ஸ் சப்ளை பண்ண முடியாது. ஏன்னா சப்ளை பண்ணாங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக ஒரு World War III வந்து உருவாக்குறதுக்கு சான்ஸ் இருக்கு. கரெக்டுங்களா? ஸோ அது வந்து தவிர்க்குமாறு உங்களுக்கு வந்து அமெரிக்கா அதாவது ரஷ்யாவை வந்து உளவு பார்க்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ ஆல்ரெடி வந்துட்டு நிறைய கண்ட்ரீஸ்லாம் வந்துட்டு ரஷ்யா மேல வந்து பொருளாதார தடையெல்லாம் விதிச்சிருக்காங்க. கரெக்டுங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் அடுத்து வந்து எதெல்லாம் ரஷ்யால பாதிப்பு அடையும் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பா வந்துட்டு கோல்டு பிரைஸ் உங்களுக்கு பாதிப்படையும். அப்புறமா வந்துட்டு கிரிப்டோ கரன்சி வந்து பாதிப்படையும். அண்ட் எனர்ஜி சோர்சஸ், அதாவது இந்த சோலார் எனர்ஜி, விண்ட் எனர்ஜி, இது எல்லாமே பெரிய அளவில் வந்து பாதிப்படையும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இதெல்லாம் தான் இப்போதைக்கு வந்திருக்க அப்டேட். கூடிய சீக்கிரம் வந்து உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்குறேன். until then bye bye, take care.